ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ மிஸ்டீஸ் ட்வின் ஃப்ளேம்ஸ் இன் தமிழ்லையும் இதை சொல்லியிருக்கேன். மிஸ்டீஸ் ட்வின் ஃப்ளேம்ஸ் இன் தமிழ் வாட்ச் பண்ணுறவங்க நம்ம டேரட் கார்ட் பேஜையும் வாட்ச் பண்ணுறதுனால இங்கேயுமே இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து இப்போ நிறைய இந்த சேனல்ஸ் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இன்ஃபர்மேட்டிவான சொல்யூஷன் ஓரியன்ட் ஆக்ஷன் நீங்கள் என்ன எடுக்கலாங்கிறதுக்கான ட்வின் ஃப்ளேம் ஃபிசிக்கல் யூனியனுக்கான வீடியோஸ் இப்போ நிறைய ஃப்ளாஷ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, மிஸ்டீஸ் ட்வின் ஃப்ளேம்ஸ் இன் தமிழில். ஆனால் என்னுடைய லைஃப் பர்பஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாத்தையுமே பப்ளிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதே சமயத்தில் அதுதான் என்னுடைய பிஸ்னஸாகவும் இருக்குது, வியாபாரமாகவும் இருக்குது. அப்படிங்கும்போது நான் கொடுக்குற அந்த நாலேஜ் பப்ளிக்கில் இருக்கிறத நீங்கள் காஷியஸோடு எடுத்துக்கணும், டேக்கன் ஃபார் கிராண்டடாகவும் எடுத்துக்கக்கூடாது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். அது பப்ளிக் ஃபோரத்தில் 1 மாதம் 1.5 மாதம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னோட ப்ரைவேட் வீடியோஸ்க்கு அதை ஷிஃப்ட் பண்ணிவிடுவேன். ஸோ தட் அதை தான் நான் கோச்சிங் வீடியோஸாகவும் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் போடுற பப்ளிக் வீடியோவில் இருக்க வீடியோ 1.5 மந்த்ஸ்க்கு அப்புறம் பப்ளிக்கில் அவைலபிளாக இருக்காது. ஸோ அப்போது என்னோட சேனல் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோஸ் போட்டேன்னா இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ நோட்டிஃபை ஆன உடனேயே வந்து நீங்கள் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் திருப்பி 1 மந்த் 1.5 மந்த்துக்கு அப்புறம் தேடாதீங்க. ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு இன்ஃபோ, ஒரு காஷனாகவும் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இங்கே நான் ரீல்ஸில் ஷார்ட்ஸில் கொண்டு வந்து இதை சொல்கிறேன். ஏன்னா ஸோ தட் நான் ஷார்ட்ஸில் சொன்னேன்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் வந்து அதை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகேயா? ஸோ இன்னைக்கான எனர்ஜி, டுடேஸ் கார்டு என்ன அப்படின்னு சொன்னால் தி வேர்ல்டு கார்டு. இந்த வேர்ல்டு கார்டு அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், ஸோ மச் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், எண்டிங் ஆஃப் அ சைக்கிள் அண்ட் நியூ பிகினிங்ஸ். யூ ஆர் ரெடி ஃபார் அ நியூ பிகினிங். ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கு ரெடியாக இருக்கிறீங்க. அந்த எலிஜிபிள் எப்படி ஆயிருக்கீங்கன்னா, நிறைய லைஃப் சேலஞ்சஸ். நீங்கள் ஆக்சுவலாக எப்படி இருந்தீங்கன்னா, மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுலி நீட்ஸில் சோஷியல் கண்டிஷனிங்லேயே இருந்திருக்கீங்க இத்தனை நாள். ஸோ இப்போ அந்த சோஷியல் கண்டிஷனிங் எல்லாம் உடச்சி வெளியே வந்து நிறைய லைஃப் சேலஞ்சஸை பார்த்து உங்கள் உண்மைக்காகன்னு நின்று திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிற அளவுக்கு, இங்கே பாருங்க, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இப்படி தான் எனக்கு வாழ பிடிச்சிருக்கு, சும்மா எனக்கு நைன் அதை இதையும் சொல்லாதீங்க. அப்படின்னே வாழ்க்கை பாதை எவ்வளோ நாள் நீங்கள் கடந்து வந்து அதில் அவங்க என்ன அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க, சமூகம் என்ன அகெயின்ஸ்ட் பண்ணுது, எப்படியெல்லாம் என்ன நான் மாற்றிக்கணும், இதில் எவ்வளோ லைஃப் சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், என்ன லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கு, என்ன லைஃப் லெசன்ஸ் நான் கற்றுக்கிட்டேன், அதான் அந்த பட்டர்ஃப்ளை. இது பூரா நீங்கள் பார்த்து இப்போ வந்து யூ ஆர் அல்டிமேட்லி ரெடி ஃபார் அ நியூ பிகினிங். இதுதான் இன்னைக்கான எனர்ஜி. இனி நாளைக்கு எனர்ஜி என்ன, நாளைக்கு பார்ப்போம். until then bye.